சேனலில் பாரம்பரிய முறையில் ஈஸியான மெத்தடில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்புக்கு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எதுவுமே தேவையில்லை. ஆனால் எல்லோரும் விரும்புகிற டேஸ்ட்டில் திகட்டாத சுவையில் இருக்கும். சரி, இப்போ இந்த மட்டன் குழம்பு டேஸ்ட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு 6 மிளகா வத்தல், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். மசாலிலேருந்து நல்ல ஸ்மெல் வரும். அந்த சமயம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கருக விட்டுறக்கூடாது. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற மசாலா சாமான்களை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா சாமானோட கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அப்போ தான் நல்லா அரைப்படும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த அரைப்படாது. கொஞ்சம் ட்ரையாக அரைச்ச பிறகு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடணும். இப்போ ஓரளவு அரைப்பட்ட பிறகு தண்ணி ஆட் பண்ணோம்னா மசாலா நல்லா நைஸாக அரைப்பட்டும். இப்போ மசாலா நல்லா அரைப்பட்டுருச்சு. அரைச்ச மசாலாவை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது 1/2 கிலோ கழுவி வச்ச மட்டனை நம்ம வதக்கிட்டு இருக்க வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் மட்டனை வதக்கி விடுங்க. வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திருப்பியும் மூடி வச்சு வேக வைக்கணும். மட்டனை மூடி வச்சு வேக வைக்கும்போது மட்டன் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். இதில் மட்டன்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த மட்டன்லேருந்து வெளியே வர்ற தண்ணி ஃபுல்லாக வத்துற அளவுக்கு வதக்கி விடணும். அந்த மாதிரி வதக்கிட்டு வச்சோம்னா கறி டேஸ்ட் நல்லாயிருக்கும். கறி தண்ணி வற்றி வதக்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு மட்டனோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மசாலாவுக்கு தண்ணி ஊற்றாமல் நல்லா இப்படி வதக்கிட்டு அடுத்து மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றுங்க. தேங்காய் பால் ஊற்றினா குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுங்க. மட்டன் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு வேக வைங்க. மட்டனை வேக வைக்கும்போது ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிடம் அளவுக்கு சிம்லேயே இருந்துச்சுன்னா அடுத்து திறந்து பார்த்தோம்னா மட்டன் நல்லா வெந்துடும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணோம்னா மட்டன் குழம்பு நல்லா வெந்து எண்ணெய் பட்டு பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்கும். இப்போது பாரம்பரிய டேஸ்டான ஈஸியான மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. இந்த மட்டன் குழம்பு எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்ட்டில் திகட்டாத சுவையில் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மட்டன் குழம்பை செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்கரேஜாக இருக்கும். தேங்க்ஸ். 1 2 3 4